தோனி அதே போல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அவங்க செஞ்ச அந்த உதவியை மட்டும் நிச்சயமாக இந்த முக்கியமான நேரத்தில் என்னால் மறந்துட முடியாது அப்படின்னு விராட் கோலி நன்றி மறக்காத விராட் கோலி அவங்க ஜெயிச்சு மகிழ்ச்சியாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் நம்ம எம்எஸ் தோனி அதே போல் சிஎஸ்கே அணியை நினைவு கூர்ந்து விராட் கோலி முக்கியமான விஷயம் ஒன்று அவர் இன்னைக்கு செஞ்சிருக்காரு. ஸோ இதை பார்த்த ரசிகர்கள் முக்கியமாக அங்கே இருந்த ஆர்சிபி அணி டீம் எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் ஷாக். அப்படி யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை தான் இந்த முக்கியமான தருணத்தில் விராட் கோலி அவர் செஞ்சிருக்காரு. ஸோ அந்த வகையில் ஆர்சிபி அணி அவங்களுடைய 18 வருட கனவு இந்த கப்பு வாங்குறது அப்படின்னே சொல்லலாம். விராட் கோலி முதல்ல ஆர்சிபி அணி பிரான்ச்சைஸ்க்காக விளையாட ஆரம்பித்து 18 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு தான் அவர் ஒரு ட்ரோஃபியை ஆர்சிபி அணி அவங்களுக்காக வாங்கி கொடுத்துருக்காரு. இப்படி இருக்க அந்த ஜெயித்த தருணம் உண்மையாகவே விராட் கோலி மைதானத்திலேயே அவர் பயங்கரமாக கண் கலங்கிட்டார். மைதானத்தை ஜெயிச்ச அந்த இடத்த முத்தம் கொடுத்து அந்த வெற்றியை மிகப்பெரிய மகிழ்ச்சியோட விராட் கோலி அவர் கொண்டாட ஆரம்பித்தார். அதே போல் அங்கே மைதானத்தில் கூடியிருந்த மொத்தம் 90,000 மக்கள் அந்த நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இன்னைக்கு கூடியிருக்காங்க. முக்கியமாக அதில் பாதிக்கும் அதிகமான பேர் ஆர்சிபி ரசிகர்கள் தான். ஏன்னா மேட்ச் நடக்கிறப்பவே மைதானத்தில் ஆர்சிபி அப்படின்னு ரசிகர்கள் கத்துறதை நம்ம எல்லாருமே பார்க்க முடிஞ்சுது. இப்படி இருக்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா விராட் கோலி அவர் கொடுத்த அந்த முதலாவது பேட்டியிலேயே நம்ம சிஎஸ்கே அணிக்கும் நம்ம எம்எஸ் தோனி அவருக்கும் நன்றியை தெரிவிச்சிருக்காரு கோலி. அதாவது லீக் சுற்று ஆட்டங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கப்ப நம்ம சிஎஸ்கே அணி குஜராத் அணிக்கு எதிராக தான் லீக் கடைசி ஆட்டம் விளையாண்டுருந்தாங்க. ஸோ அந்த ஆட்டத்தில் நம்ம சிஎஸ்கே அபாரமாக விளையாண்டு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்க. இதனால் சிஎஸ்கே அணிக்கு இந்த வெற்றி பெருசாக பயனளிக்கல. ஆனால் குஜராத் அணிக்கு ரொம்ப பெரிய அடி. இதில் பலன் அடைஞ்சவங்க யார் அப்படின்னு பார்த்தா ஆர்சிபி அணி தான். ஏன்னா அந்த ஆட்டத்தில் குஜராத் அணி ஜெயிச்சிருந்தாங்கன்னா நிச்சயமாக பாயிண்ட்ஸ் டபுளில் முதலாவது இல்லைனா இரண்டாவது இடத்துக்கு போயிருப்பாங்க. பஞ்சாப் அணியும் முதலாவது இரண்டாவது இடத்தை பிடிச்சிருப்பாங்க. வெளியே போனது ஆர்சிபி அணியாக தான் இருக்கும். இதனால் மூன்றாவது இடத்துக்கு அங்கேயே நாங்கள் தள்ளப்படுவோம் அப்படிங்கிற ஒரு பதட்டம் எங்ககிட்ட இருந்துச்சு. ஆனால் சிஎஸ்கே அணி அவங்க குஜராத் அணியை வீழ்த்தினதால எங்களால் முதல் 2 இடத்தை பிடிக்க முடிஞ்சுது. அதில் இருந்து ஈஸியாக ஃபைனல்ஸ்க்கு உள்ளே வந்து தற்போது ஃபைனலையும் ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. இந்த முக்கியமான நேரத்தில் கண்டிப்பாக நான் சிஎஸ்கே அணி அவங்க செஞ்ச உதவியை மறந்துடக்கூடாது. தோனி அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் 18 வருஷம் கழித்து கப்பு ஜெயிச்சிருக்க இந்த தருணத்துக்காக தான் நீண்ட நாட்களாக காத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு இவ்வளவு நாட்களாக உறுதுணையாக இருந்த ஆர்சிபி ரசிகர்கள், என்னுடைய குடும்பம், டீம்மேட்ஸ், சக பிளேயர்கள், ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டு, சிஇஓ, இப்படி எல்லாருக்குமே வரிசையாக விராட் கோலி அவர் நன்றிகளை சொல்லிக்கிட்டே இருந்தார். ஸோ விராட் கோலி இப்படி எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறதா அனுஷ்கா அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கண் கலங்கி நிகழ்ச்சியோடு தான் பார்த்தாங்க. முக்கியமாக தன்னுடைய மனைவி எல்லாரும் முன்னிலையிலுமே விராட் கோலி அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக கட்டிப்பிடிக்க ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட விடாமல் இறுக்கி கட்டிப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அனுஷ்கா சர்மாவை. அந்த அளவுக்கு கோலி அவருக்கு ஒரு முக்கியமான நெகிழ்ச்சியான தருணமாக இன்னைக்கு ஆர்சிபி அணி அவங்க கப்பு ஜெயிச்சது மாறி இருக்கு. முக்கியமாக கோலி அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறமா கொடுத்த முதலாவது பேட்டியிலேயே நம்ம சிஎஸ்கே அணியை பற்றியும் அதே போல் தோனி அவங்களுக்கு நன்றியை சொல்லியிருக்காரு. நிச்சயமாக நம்ம சிஎஸ்கே அணியும் ஒரு வகையில் அவங்களுடைய வெற்றியில் பங்குதாரராக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத கோலி வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. ஸோ கோலி அவருடைய இந்த ஸ்பீச்சை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஆர்சிபி அணி 18 வருஷமாக கப்பு ஜெயிச்சிட்டாங்க. உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.